சார் எதுக்காக சொல்றாங்கன்னா இந்த டிவியில் பார்த்துருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோதான் மார்க் எடுத்தாலும் அந்த நீட் எக்ஸாம் வந்து ப்ளஸ் டூ மார்க்கு வந்து நம்மளுக்கு அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதில்லை. ஆனால் அந்த நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்கிறாங்க. அந்த எக்ஸாம் வந்து நம்ம சிலபஸை விட கொஞ்சம் அடிஷனலாக இருக்குது. அப்போ அந்த சிலபஸ் வந்து நம்மளால் எழுத முடியல. அதனால் நம்ம மாணவர்கள் அதை தேர்ச்சி பெற முடியல. இதுக்காக நம்ம அரசு தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே வராங்க. நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இருந்தாங்க முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் கல்வித்துறை அமைச்சர் கூட என்ன பண்ணுறாங்க, நீட் தேவையில்லை தேவையில்லைன்னு கடந்த 2-3 வருஷமாகவே நம்ம மேல் பண்ணி கொடுத்தோம். இப்போ அண்மையில் யார் பார்க்கலாம், இதை பற்றி என்ன நியூஸ் பார்த்தீங்க? நீட்டை பற்றி என்ன நியூஸ் அண்மையில் பார்த்தீங்க? நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினார் நீட் பற்றி? யாருமே டிவி நியூஸ் பார்க்க கிடையாதா? என்ன பேசினாரு? நீட்டுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கம்னு பேசினாரா? யாராவது பார்த்தீங்களா? நீட்டுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கம், அதாவது எங்களுக்கு நீட் தேவையில்லை, எங்க பாடத்திட்டத்துக்கும் அந்த பாடத்திட்டத்துக்கும் ரொம்ப கேப் இருக்கு, அதனால எங்களால் அந்த நீட் எழுத முடியாது, எங்க பாடத்திட்டத்தில் நீட் இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கு நீட் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு கையெழுத்து இயக்கம் கையெழுத்து எல்லாருமே செல்ல சொல்லுவாங்க. அதற்காக இப்ப கையெழுத்து உங்களுக்கு அந்த பேப்பர் கொடுப்பாங்க. குழந்தைங்கிட்ட கையெழுத்து வாங்கக்கூடாது. கிட்டத்தட்ட 1 கோடி கையெழுத்து வாங்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் எல்லாம் தவிர்த்துட்டு தான் நாங்களே கையெழுத்து வாங்கினோம். ஏற்கனவே மிஸ்டு கால் கொடுத்து 1 கோடி பேரை சேர்த்தாங்க. அதனோட தொடர்ச்சியாக இதை பார்க்கணும்.